ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ப்ரீமிக்ஸ் வச்சு எப்படி வெளியூர்லாம் போனால் அதை வச்சு எப்படி சமாளிக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பாரும் பண்ணினேன், அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொங்கல் ப்ரீமிக்ஸுக்கு 2 கப்பு நான் அரிசி எடுத்துருக்கேன், பச்சரிசி. அது கூட 1 கப்பு பயத்தம்பருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, மூங் தால், அது எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளீன் கிளாத்தில் எடுத்து ரப் பண்ணுங்கள். உங்கள் கையாலேயே அதை மூடி இப்படி தொடங்கி அதில் இருக்க இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ், டஸ்ட்டு எல்லாம் போயிடும். ரொம்ப க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. தொட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது தனியாக வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீராவும் 1 டீஸ்பூன் பெப்பர் கார்ன் அதையும் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக வேண்டாம், குறைன்னு அரைச்சி வச்சுட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் கீ போட போகிறோம். போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஜிஞ்சர் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நம்ம வெளியூர் கொண்டு போகிறதுனால அதில் பச்சையாக இருக்கக்கூடாது. நல்லா சாட் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூனும் ஒரு 10 முந்திரியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் போடலாம். ஹிங் பவுடர் போடுறேன். ஹிங்குன்னா அந்த பெருங்காய பவுடர் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அப்போ தான் எல்லா வாசனையெல்லாம் எல்லாத்துலேயும் சேர்ந்து இதாயிரும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு வேணாலும் நீங்கள் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அப்படி ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஆற விடுங்க ஒரு பாத்திரத்தில். அப்புறம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பாருங்கள். இந்த கருவேப்பிலைலாம் அது லைட்டாக மூடி வைங்க. காற்று போகாமலும் இருக்கணும், ரொம்பையும் போயிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு அது ஆறின உடனே ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் இப்போ மலேசியா வந்திருக்கோம், அங்கே பண்ணுற போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். அந்த ரைஸ் குக்கர் அவங்க வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நான் ஒரு கிளாஸ் அந்த ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன், பொங்கல் ப்ரீமிக்ஸ். அதுக்கு 3 அதே அளவில் 3 அது நான் சுடு தண்ணி இருந்ததுனால ஊற்றுறேன். உங்கள் பச்சை தண்ணியே பரவாயில்ல. நம்ம ரைஸ் குக்கர் தான், அது வேறு விதமாக இருக்குது. ஸோ 3 கப்பு, ஒரு பங்குக்கு 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிட வேண்டியதான். இப்போ சூடு இல்லாதனால நம்ம அப்படியே வைக்கலாம். அது எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் சின்ன டவல் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. எப்பயுமே வெளியூர்லாம் போகும்போது ஹேண்டியாக வச்சுக்கோங்க. அது பாருங்கள் இப்படி இது பண்ணி அவங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆன் பண்ணி விட்டாச்சு. அது எடுக்கும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன இது வச்சுருந்தேன் நான், அதனால் ஈஸியாக இருந்தது. இல்லாட்டி எடுக்கிறதே கஷ்டம். வச்சுக்கோங்க. அது ஒரு சின்ன டிப்பு தான். அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருந்துங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம திடீர்னு ஹோட்டலுக்கு தேடிக்கிட்டு போகணுன்னா கஷ்டம். இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த இதில் சாம்பார் ப்ரீமிக்ஸ், இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸில் பண்ணது தான். அது நான் காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.